வணக்கம் நண்பர்களே. ஊட்டி, நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இன்றைக்கி நயினா நாகேந்திரன், தமிழக பாஜகனுடைய தலைவர், காரில் வரும்போது அவருடைய காருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யார் தெரியுமா? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. திமுக காரங்களோ அல்லது வேறு பாஜகவினுடைய எதிர்கட்சிகளோ அவங்க கட்சியை சேர்ந்தவங்களோ அந்த கருப்பு கொடி காட்டலை. அங்கே நயினார் காரை நயினா நாகேந்திரனுடைய காரை நிறுத்தலை. செஞ்சது யார் தெரியுமா? அண்ணாமலை நற்பணி மன்றம். இதுக்கு பேர் என்ன? இது என்ன கன்றாவி இது? யார்? பாஜகவினுடைய அண்ணாமலைக்கு ஒரு நற்பணி மன்றம் இருக்குது. அந்த நற்பணி மன்றத்தினுடைய தலைவர். ஏன் மீதியாக இருக்கிறேன்னா, இதுக்கு என்ன வார்த்தை சொல்ல? பொதுவெளியாக இருக்குது. இந்த கோமாளியை நம்பி தான் இந்த கூட்டணியா? இதில் கேட்குறதுலையும் தப்பு இருக்கா? ஐயா, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நற்பணி மன்றம், அழிவு பணி மன்றம், அட்டூழிய மன்றம், என்ன வேணாலும் ஆரம்பித்து தொலைங்க. எதுக்கு அதை போய் ஒரு கூட்டணிக்குள்ளே? இது நான் அதிமுக காரனும் கிடையாது, அந்த கூட்டணியில் சேர்ந்த எந்த கட்சிக்காரனும் நான் கிடையாது. எனக்கு என்ன கோபம்னா, மக்களுடைய வரி பணத்தை ஆட்சி அதிகாரம் என்ற பேரில் அந்த வரி பணத்தை எடுத்து செலவழிக்கக்கூடிய இடத்துக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற இந்த கன்றாவி பிடிச்சவங்கெல்லாம் ஏன் ஒருத்தர் வெளிப்படையாகவே ரொம்ப முன்னாடிலாம் இது நடக்கும். இது எப்போவுமே நடக்காத விஷயம் இல்லை. ஒருத்தர் இருப்பார், பின்னாடி ஒருத்தர் குழி பறிப்பார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது மாதிரி கேவலமாலாம் நடக்காது. கூட்டணியில் இருந்துக்கிறது, மேடையில் நிற்கும் போது கையாட்டுறது, கீழே வந்தோடனே காலை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் யார்? மிருகங்கள் பண்ணக்கூடிய வேலை. சொல்கிறதுக்கு தப்பாக இருந்தால் மன்னிக்கணும். மிருகங்கள் கூட இப்படி பண்ணது. ஒன்று பின்னாடி போய் இன்னொன்று கடிச்சிக்கிட்டு, என்ன கதை? ஊட்டியில் இன்றைக்கி நடந்ததா இல்லையான்னு இந்த மாமனிதர் அண்ணாமலை கேளுங்க. நல்லா வேஷம் போடுறவர், அருமையான வேஷம்னா வேஷம் சலங்கை கட்டி ஆடினார்னா அவர் மாதிரி ஒரு நாடகக்காரரை பார்க்க முடியாது. அப்படி எல்லா மேடையிலையும் சலங்கை கட்டி, என்ன கரும்பு அந்த வேஷம் ஒன்று, அந்த பவுட்ரு ஒன்று தான் போடலை, மற்றபடி போட்டு நல்ல சலங்கை கட்டி ஆடுவாப்புல. பத்திரிக்கையாளர் சந்திப்புனா போதும், இன்னும் டபுள் 2 மடங்கு குதிச்சு ஆடுவாப்புல. எவ்வளோ கோவம் வருதுன்னா, அதிமுக வெற்றி பெறாமல் போகுது. 2வது ரொம்ப வெளிப்படையான குழிப்பறிப்பை முதல்ல எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.